வணக்கம். 16/6/2026 ஜூன் மாதத்திலே செவ்வாய்க்கிழமையான இன்று ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்திலே 2ஆம் நாளிலே உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ருது என்கிற முதுவே நிற்காலத்திலே இருக்கிறோம். மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்விரையிலே பிரதமை திதி காலை 6:55 வரை, பின்பு துதியை திதி இருக்கக்கூடிய இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் மாலை 7:31 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம் உண்டு. இன்னைக்கு இந்த பிரதமை திதி முடித்து துதியை அப்படிங்கும் போது சந்திர தரிசனம் பண்ணா ரொம்ப நல்லது. சந்திர பிறவை பார்ப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. சந்திர பிறைசூடிய பெருமானை பார்ப்பதும் நல்லது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு முருகனின் வழிபாடு நினைச்ச மாத்திரத்தில் நினைச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். திருவாதிரைங்கிறது சிவனுடைய நட்சத்திரம். ஆதிரா ஆருத்ரா நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, பொறுப்பா இருக்கும். கடின முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும். ருத்ர தாண்டவம்ங்கிற கோபங்கள் எல்லாம் கொடுக்கும், பிடிவாதங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர் இன்னைக்கு நமக்கு சந்திரனா இருக்கிறார். மனசு அப்படி இருக்கும். 10:30 11:30 4:30 5:30 இது நல்ல நேரம். 3 4:30 ராகு காலம், 9 10:30 யமகண்டம், 12 1:30 புளிய நேரம், வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் இங்கு இருப்பு நாழிகை 5 நாழி 5 வினாழி. 5:54 சூரியன் உதய நேரம். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரமான விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். மிதுன ராசியிலே புதனுடன் சேர்ந்து சூரியன், சுக்கிரனும் குருவும் சேர்ந்து கடகராசி, சிம்ம ராசியிலே கேது, கும்ப ராசியிலே ராகு, மீன ராசியிலே சனி, செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசி. இன்றைய நாளில் இந்த நட்சத்திரங்களில் பேஸ் பண்ணி புனர்பூச நட்சத்திரத்துல மிதுன ராசியில இந்த சந்திரனுடைய பயணம் புனர்வசம் போவதனால எப்படி பலன்னு ஒரு ராசிக்கும் பார்க்க போறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, 3ஆம் இடமான முயற்சி வளமை திறமைக்கான இடத்திலே சந்திர பகவான் பயணம் செய்வதனாலே பெருமையும் கடின முயற்சியினாலே உயர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 6-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, எதையுமே குவாலிஃபைடா பண்ணணும், புரிஞ்சுன்னு பண்ணணும், தெரிஞ்சுன்னு பண்ணணும், இதுல ஸ்கில் ஓரியன்டா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு வெளியிலேருந்து உதவி வேண்டாம், நானே என்னை உதவி செய்து கொள்ளுவேன் அப்படிங்கிற எக்யூப்டா இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீ மனது கொடுக்கும். கோவப்படாம மட்டும் காரியங்களை செய்யுங்க. 2-4 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நிறைய வளர்த்துக் கொள்ளுங்க. நிறைய பேருக்கு கோபங்கள் வருது. இந்த கோபத்தினால வீட்டிலும் குழப்பங்கள், தன்னுடைய உடல்நிலையும் பாதித்துக் கொள்வது வழக்கம். இந்த கோபத்தின் தன்மைகள் வரும்போது என்ன பண்ணணும்னாக்கா, டக்குன்னு அந்த கோபத்தை வேல்யூ மாற்றிருக்காங்க. ஒரு பொருள் உடைந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளின் விலையை பாருங்க. அது 10 ரூபா பொருளாக இருக்கும், அதுக்கு கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு டிவியே உடைஞ்சு போச்சுன்னா மேக்ஸிமம் என்ன ஆக போகுது, ஒரு 30 ரூபா, 10,000 30,000 ரூபா. இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்கெல்லாம் அது ரிப்பேர் ஆயிடுச்சு, இதுக்கு டென்ஷன் ஆகிடும், அதுக்கு டென்ஷன் எல்லாத்தையும் அப்படி ஓரம் வச்சுட்டு கூலாக இருந்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான காரியங்கள்லாம் நிறைய பண்ணலாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, நலமான நாள் இன்றைக்கு. உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே வந்த சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ள நுழையிறார். ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. எனக்கு முடிஞ்ச சந்திர தரிசனம் பார்க்கறது ரொம்ப நல்லது. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தவன் மேல பாரத்தை போட்டு நீங்க அவன் தான் தப்பு இவன் தான் தப்பு சண்டைக்கு அலையாது வேண்டாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளால நம்ம காரியங்கள்லாம் பண்ண முடியும் மைண்ட்ல வச்சுக்க. புது மாசம் புதிய தோரணை அப்படிங்கிற மைண்ட் செட்ல வாங்க. ஏன்னா உங்க ராசியின் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்குரியவர், அவரோட தான் சூரியன் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க லாபத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க.
அதனால எதையுமே பயப்படாம பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க, லாபம் உண்டு. வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பரே, உங்களுக்கு சூரியனுடன் சேர்ந்த புதன் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம். அதனால என்ன ஆகுதுன்னா, பல அலைச்சல்கள், பணம் பணம் அப்படிங்கிற அலைச்சல் நிறைய இருக்கும். இதனால இங்க இங்க அங்க இங்க பில்லர் டு போஸ்ட் ஓடுறதுனாலையும் அசதியாயிடும் உடம்பு. சந்தோஷம் இருக்கும், ஆனா உடம்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, சுவரே இல்லாமல் சித்தம் கிடையாது இல்லை. அதனால கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கடின முயற்சி வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் யோகம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்க ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். தொழிலுக்குரியவர். சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறார், புதனுடன் சேர்ந்து இருக்கிறார். 9ஆம் இடம்னாலே லாபத்தை நிறைய கொடுப்பார், ஆனா காரியத்தை மெதுவா செய்வார். அதனால என்ன ஆகும், மற்றவங்க சொல்லுவாங்க எங்கிட்ட கொடுத்துருந்தா செஞ்சிருப்பேன், நீ செஞ்சிருப்பேன், இந்த மாதிரி நிறைய இருக்கும், காசிப்ஸ் நிறைய இருக்கக்கூடிய நாள். அதனால கொஞ்சம் காதில் எதையும் போட்டுக்காதீங்க. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். விருச்சிக ராசி நண்பர்களே, அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறது. சூரியன், புதன் மற்றும் சந்திரன் இந்த 3 பேருமே உங்களுக்கு கொஞ்சம் ஏடா கூடமா தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சொல்லற சும்மா இருன்றது தான் நல்லது. எந்த காரியம் பெருசா பண்ணிக்க வேண்டாம், அமைதியா இருங்க. எதுக்காக கஷ்டம் அதுக்காக கஷ்டம்லாம் எதுவும் கஷ்டப்படாதீங்க. மனசுல நிதானமா உட்காருங்க. கடின முயற்சி, முயற்சி தான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். முயற்சி திருவினை ஆக்கும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு கூலா இருங்க. இன்னைக்கு டே நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, அஷ்டமத்திற்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் உரிய 2 கிரகங்களான சந்திரனும் சூரியனும் புதனுடன் சேர்ந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. குழந்தை அப்படிங்கிற எண்ணத்திலையும், மனதில் அன்பு, கருணை, பரிவு அப்படிங்கிற எண்ணத்திலையும் இரக்கங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள், உங்க பொறுப்பை உணர்ந்து நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. என்ன திருவாதிரை நட்சத்திரம் மாதிரி நட்சத்திரம் எதுவுமே கிடைக்காது. அவ்வளவு சூப்பர் டூப்பர் நம்பர்ல இருக்கு இன்னைக்கு சந்திரன். அதனால இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு. 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 6ஆம் இடம் அப்படிங்கனாலே வெற்றிக்கான வழி கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்துக்கான வழி கொடுக்கக்கூடிய, படிப்புக்கான வழிக்கு கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். சூரியன், சந்திரன், புதனுடன் சேர்ந்திருக்கிறார்கள். இரக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பார். சத்ருஸ்தானத்தின் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் தாயன்புடன் எல்லாரையும் பழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு உண்டு. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, பஞ்சமஸ்தானத்திலே இன்னைக்கு சுக்கிரன், சத்ருஸ்தானத்திலே சுக்கிரனும் குருவும் அமர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானத்திலே சூரியனும் சந்திரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மனதிலே சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது முக்கியமா இந்த லாபம் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே செய்யலாமா வேண்டாமான்னு இரட்டை மனது வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணை மூடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்யுங்க. பொறுமையாக செய்யுங்க. வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, 5ஆம் இடத்துக்குரிய அந்த சந்திரன், 6ஆம் இடத்துக்குரிய சூரியன், உங்களுடைய 4ஆம் இடத்துக்காரரான இந்த புதனுடன் சேர்ந்து அமர்ந்து விட்டதனால பக்தி மனதிலே நிறைய பெருகும். உடல் அசதி உண்டாகும். மற்றவருடன் விரோதம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் ஆரோக்கிய தடைகளும் உண்டாகும். நிறைய சோதனையை தாண்டி இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கவனத்துடன் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பொறுப்பா, நிதானமா, கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் இன்று. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.